ஆட்டுக்கால் சூப்புக்காக 4 ஆட்டுக்காலை தீச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த ஆட்டுக்கால் சூப்புல சுவைக்காக பாசிப்பருப்பு சேர்க்க போறோம். 3 தேக்கரண்டி பாசிப்பருப்புல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம். 2 மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம் ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சீரகத்தை ஓரளவு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் வெள்ளை பூண்டு, 100 கிராம் இஞ்சி மூணையும் சேர்த்து மிளகு சீரகத்தோடவே அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஒரு சட்டியில கழுவி எடுத்த 4 ஆட்டுக்காலை சேர்த்து வேக வைக்கிறதுக்காக 2 லிட்டர் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு, 2 நறுக்கின தக்காளி, 3 நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்தரலாம். இப்ப மிளகு சீரகம் சேர்த்து அரைச்ச மசாலாவையும் ஆட்டுக்கால் கூடவே சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து ஆட்டுக்கால் நல்லா வேக விட்டுறலாம். ஆட்டுக்கால் சூப்பு இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பும் இப்ப நல்லா ஊறிடுச்சு. அதை இப்ப அம்மியில வச்சு நல்லா நெகுனெகுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஆட்டுக்கால் நல்லா வேகிறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்பட்டது. ஆட்டுக்கால் நல்லா இந்த அளவுக்கு பதமா பஞ்சு பஞ்சா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பாசிப்பருப்பை சேர்த்து பாசிப்பருப்போட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஆட்டுக்காலை எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு எலும்புல இருக்க சூப்பு எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வர சூப்பு தான் குடிக்க ரொம்ப சுவையா இருக்கும். அதுதான் சத்தானதும் கூட. சுட சுட ஆட்டுக்கால் சூப்பை ஊத்தி அதுல ஒரு ஆட்டுக்காலை சேர்த்து